Glory to God. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவன் நம்மோடு கூட உறவாட நினைத்த வார்த்தையானது மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம் என்று நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துவது? நம்ம நேரத்தில் மற்றவர்களிடமிருந்து அன்பை, மரியாதை, நல்வார்த்தைகளை, ஆசீர்வாதங்களை, இன்னும் பலவிதமான நன்மைகளை எதிர்பார்ப்பதுண்டு. ஆனால் நாம் முதலாவதாக மற்றவர்களுக்கு அதை செய்கிறோமா என்பதை நாம் நினைப்பதே இல்லை. இயேசு சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. சிலர், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், சரியாக வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கைகளை செலுத்துகிறேன், அதனால் தேவன் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி தன் சக மனிதர்களிடம் அன்பாக ஐக்கியமாக இருக்க மாட்டார்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆம் தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் சக மனிதர்களிடம் அன்பு கூறுங்கள். உங்களை நேசிப்பது போலவே பிறனையும் நேசிங்கள். அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றுக்கும் ஒருவனிடத்திலும் கடன்படாதிருங்கள். அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் அன்பின் செயல்களின் நிமித்தம் தேவன் வெளிப்படுகிறார். உங்கள் நற்கிரியைகளின் நிமித்தம் தேவன் மகிமைப்படுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையான காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். உங்கள் மீது பிரியமாய் இருப்பார். அந்த நித்திய ஜீவனையும் அளிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் ராஜா, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய அன்பை மற்றவர்களிடத்தில் பரிபூரணமாக வெளிப்படுத்தும் பொழுது நீர் அவர்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகளையும் கிருபைகளையும் நீர் அளிப்பதற்காக நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன்.